ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் டைனமிக் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஹாரர் ஹாலிவுட் மூவியாக வெளிவந்திருக்கு. தமிழ் டப்பிலே அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஹீரோயின் அவங்களுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். தலையில் அடிபட்டு ஒரு மாதிரி மயக்கமான ஹோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிய வரும். அவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே போய் பார்க்கவே முடியாது. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிரும். ஏன்னா ஒர்க்கு பிஸினால அப்படியே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து நீங்கள் உங்கள் அம்மா கூட பேசலாம், கடைசி நிமிடங்களை நீங்கள் உங்கள் அம்மா கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி அவங்கள வர வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் போய் பார்ப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்பாங்க. அங்கே பார்த்தா ஒரு மாயாஜாலம் மாதிரி ஒரு உலகத்தை ரெடி பண்ணி அந்த உலகத்துக்குள்ளார ஹீரோயினை கூப்பிட்டு போய் அங்கே தான் அவங்க அம்மா கூட பேசுகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மாதிரி பேசும்போது அவங்க அம்மா இந்த உலகத்துலேருந்து போயிரு, இங்கே நிறைய ஆபத்தெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார ஒரு மிக பயங்கரமான ஒரு ஆபத்தில் ஹீரோயின் மாட்டிப்பாங்க. இப்போ இறுதியில் அந்த உலகத்துலேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, இறுதியில் ஹீரோயின் எப்படி இருந்தது அவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. பயங்கரமாக ஒரு எஃபெக்ட்ஸ், அந்த பேய் மாதிரியே வரும். நம்மளை அப்படியே மிரட்டியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு உலகத்தை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த உலகத்தில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒரு மாதிரி ஒரு அமானுஷ்யமாக இருக்கும். அதில் போய் மாட்டிப்பாங்க. ஹீரோயின் எப்படா அவங்க தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டி நமக்குள்ளே ஏற்படுத்தி விட்டுறாங்க. ஒரு பதப்பை ஏற்படுத்தி விட்டுறாங்க. அது கிளைமேக்ஸ்லாம் ரொம்பவே இருக்குது. ஒரு ஹாலிவுட் படம் எப்படி நம்ம திக்கோட நிமிடங்களோட பார்ப்போம், அது மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்திடுறாங்க. அது நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி ஹீரோயினுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ஹீரோயின் அந்த அம்மாவுடைய அந்த போர்ஷன் நல்லாவே இருக்குது. ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் தான் அம்மாவை பார்க்க முடியல, எப்பயாவது பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நமக்கு அப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு பேய் படத்துக்கு தேவையான பியூஜியுமே இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பேசிகிட்டே இருக்காங்க, கதைக்குள்ளே போகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. செகண்ட் ஹாஃப் அதை வந்து நிவர்த்தி பண்ணிடுறாங்க. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதேமாரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.